10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.1 4வது கணக்கு பார்க்குறோம். ஏ கமா பி மற்றும் சி என்ற மிகை முழுக்களை 13ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் மீதிகள் முறையே 9, 7 மற்றும் 10 எனில் ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஆனது 13ஆல் வகுபடும் என நிரூபி அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றத்தை தான் பயன்படுத்த போகிறோம். தேற்றத்தை எழுதிடலாம். யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றமானது a ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் 6 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6 லெஸ் தென் மாடுலஸ் பி அப்படிங்கிறது நமக்கு தேற்றமாகும். இந்த இடத்துல 13ஆல் வகுக்கும் போது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ பிக்கு பதிலாக நம்ம என்னன்னு பிரதியிட்டுறலாம், இந்த இடத்துல 13ன்னு பிரதியிட்டுறலாம். 13ஆல் வகுக்கும் போது பிக்கு பதிலாக 13ன்னு பிரதியிடுவோம். அப்போ மதிப்பானது ஏ ஈக்குவல் டு முதல் மதிப்பு 13ஆல் வகுக்கிறோம் q ப்ளஸ் ஆர் மீதியானது 9. அடுத்து பியை 13ஆல் வகுக்கும் போது கிடைக்கக்கூடிய மீதியானது 7. 13q ப்ளஸ் மீதி 7, 6க்கு பதிலாக 7ன்னு கொடுக்குறோம். சி என்ற மிகை முழுவ 13ஆல் வகுக்கும் போது 13q ப்ளஸ் மீதி 10. இந்த மூணையும் கூட்டி கிடைக்கக்கூடிய மதிப்பு 13ஆல் வகுபடும்னு நிறுவனம். அப்போ 3 மதிப்புகளையும் கூட்டிக்கலாம். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஏவோட மதிப்பு 13q ப்ளஸ் 9 ப்ளஸ் 13q ப்ளஸ் 7 ப்ளஸ் 13q ப்ளஸ் 10. 13q ப்ளஸ் 13q ப்ளஸ் 13qங்கிறப்ப 3 13ஐயும் கூட்டிட்டோம்னா 39q ப்ளஸ் 9 ப்ளஸ் 7ஓட மதிப்பு 16. 16 ப்ளஸ் 10 26. 39லையும் 16லையும் பொதுவாக 13 வெளியில் எடுக்கிறோம்னா 3q ப்ளஸ் 26ஓட மதிப்பு 26ல் 13 எடுத்துட்டோம்னா 2. இப்போ 3q ப்ளஸ் 2 ப்ராக்கெட்டில் இருக்குது. அது வெளியில் பொதுவாக 13ஆல் வகுபடுது. 13ஆல் வகுபடும் எந்த மதிப்பு? இந்த மதிப்பானது 13ஆல் வகுபடும். தேர்ஃபோர் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஆனது 13ஆல் வகுபடும். தேங்க்யூ.